மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நாடாளுமன்ற தேர்தல் பணிகளில் அனைத்து கட்சிகளும் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு தொடர்பாக முதல் ஆலோசனை கூட்டமானது வரும் 28ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ். இந்த முதல் ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்கவிருக்கிறார்கள், எங்கே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெறவிருக்கிறது, விவரங்கள் என்ன? வணக்கம். நாடாளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திமுக தயாராகிவிட்டது. அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடு வருகிற 28ஆம் தேதி தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஏற்கனவே திமுகவின் பொருளாளர் TR பாலு தலைமையில் KN நேரு, ஆராசா, திருச்சி சிவா உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவை அமைத்திருக்கிறது. அதே போல காங்கிரஸ் கட்சியும் தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக ஒரு குழு ஒன்றை அமைத்திருக்கிறது. எனவே இந்த 2 கட்சியை சேர்ந்த குழுவினர் ஒன்று கூடி முதல் ஆலோசனை கூட்டத்தை 28ஆம் தேதி நடத்த இருக்கிறார்கள். அன்றைய தினம் தமிழகத்தில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்பது தொடர்பான ஒரு முதற்கட்ட ஆலோசனை என்பது நடைபெற இருக்கிறது. ஏற்கனவே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்துல 9 தொகுதியும் புதுச்சேரி தொகுதி உட்பட மொத்தம் 10 தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது. அதே தொகுதியை இந்த முறை காங்கிரஸ் கேட்குமா அல்லது திமுக அதே தொகுதியை கொடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது காங்கிரஸோடு திமுக நடத்த இருக்கிறது. அதற்கு பிறகாக மற்ற கூட்டணி கட்சிகள் VCK, மதிமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கும் திமுக தயாராகிவிட்டது. ஏனென்றால் இந்தியா கூட்டணி, தேசிய அளவில் இந்தியா கூட்டணியில் விரைவில் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை முடித்துவிட்டு தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தமிழகத்தில் விரைவில் அந்த தொகுதி பங்கீடு தொடர்பான பேச்சுவார்த்தையை முடிப்பதற்கு திமுக தயாராகிவிட்டது. உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர் லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.